இன்னைக்கு நம்ம இந்த காட்டுக்குள்ள போய் இந்த அனிமல்ஸ் எல்லாம் பார்க்கலாம்டா. எனக்கு பயமா இருக்குடா, நான் வரல. சிங்கமோ புலியோ தூரமா பார்த்துட்டு வந்துடலாம். நடு காட்டுக்கு வந்துட்டோம்டா. இந்த காடு இப்படி இருக்கும்னு நினைச்சு கூட பார்க்கலடா. இதுக்குதான் சின்ன பசங்க நம்ம தனியா எந்த முடிவும் எடுக்க கூடாது. வந்த வழியே திரும்பி போயிடலாம்டா. டேய், நம்ம மேல பாயறதுக்கு வேகமா வருதுடா. ஏதாவது மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கலாம்டா. டேய், இங்கே தான்டா நிக்குது. செத்து போன ஒரு மானோட தலை கிடக்கு பாரு. டேய், அந்த மான் தலைய புலிக்கு முன்னாடி வேகமா வீசுதா. அப்பதான்டா அதனோட கவனம் மாறும். நம்மளை விட்டுட்டு அந்த மான் தலை பின்னாடி ஓடுண்டா. டேய், ஓடிடுச்சுடா. புலி அந்த பக்கம் ஓடிடுச்சு, நம்ம இந்த பக்கம் ஓடிடுவோம். ரெடி, 1 2 3. ஒரு கிராமத்தில் பொன்னம்மாள் என்பவள் மோர் விற்று வாழ்ந்து வந்தாள். பொன்னம்மா, எனக்கு 20 ரூபாய்க்கு மோர் தரையா? ஓ ஐயா, 20 ரூபாய்க்கு மோர் ஊத்திருக்கேன். இந்தாம்மா 20 ரூபாய். தாத்தா பொன்னம்மாளுக்கு 20 ரூபாய் எடுத்து கொடுக்கும் பொழுது அவர் பையிலிருந்து 100 ரூபாய் தவறி கீழே விழுந்தது. ஒரு வழியா எல்லா மோரும் வித்து போச்சு. இனி வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதுதான். என்ன இது, 100 ரூபாய் நோட்டு கீழே கிடக்கே. பொன்னம்மா, குனிஞ்சு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற? அக்கா, ஒரு தாத்தா கடைசி என்கிட்ட மோர் வாங்க வந்தாரு. மோருக்கான காசை என்கிட்ட கொடுக்கும்போது இந்த 100 ரூபாயை கீழே தவற விட்டுட்டாருன்னு நினைக்கிறேன். எங்க வீட்டுக்கு போற வழியில தான் அந்த தாத்தா வீடு. அதனால நான் வீட்டுக்கு போகும்போது இந்த ரூபாய் அவர்கிட்ட கொடுத்துட்டு போலான்னு இருக்கிறேன். பொன்னம்மா, பொழைக்க தெரியாத பொண்ணா இருக்கிறியே. இந்த 100 ரூபாய் நோட்டை கீழே கடந்ததை நீ மட்டும்தான் பார்த்துருக்கிற. இந்த விஷயம் அந்த தாத்தாவுக்கு தெரியவா போகுது? இந்த விஷயத்த நானும் வெளியே சொல்ல போறதில்ல. அதனால நீ எடுத்த ரூபாய உன் செலவுக்கு வச்சுக்கோ. இல்லக்கா, அது சரி வராது. நீயும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற, உனக்கு ஒரு செலவுக்கு ஆகுமேன்னு தான் அப்படி சொன்னேன். சரி பொன்னம்மா, நான் சொல்றத கேட்கறதா இல்ல. உன் மனசுக்கு என்ன படுதோ அதை செய். ஐயா, உங்ககிட்ட இந்த 100 ரூபாய் நோட்டை கொடுக்கதான் இங்க வந்தேன். நீங்க என்கிட்ட மோர் வாங்க வரும்போது இந்த 100 ரூபாய கீழே தவற விட்டுட்டீங்க. நான் வீட்டுக்கு கிளம்பும் போதுதான் பார்த்தேன். ரொம்ப நன்றி பொன்னம்மா. இந்த ரூபாயை காணோன்னு ரொம்ப நேரமா தேடிக்கிட்டு இருந்தேன். இந்தாங்கய்யா உங்க பணம். இந்த பணத்தை நீயே வச்சுக்கோ. நீ நினைச்சிருந்தா இந்த பணத்தை என்கிட்ட கொடுக்காம என்னை ஏமாத்திருக்கலாம். ஆனா அப்படி செய்யாம நேர்மையா என்கிட்ட பணத்தை கொடுக்கணும்னு நினைச்சிருக்கிற. அதனாலதான் உன்னோட நேர்மைக்கு அன்பளிப்பா இந்த பணத்தை உன்கிட்டயே கொடுக்கறேன். தயங்காம வாங்கிக்கோ. தாத்தா தொடர்ந்து வற்புறுத்தவே பொன்னம்மாளும் அந்த பணத்தை தயங்கியவாறு பெற்றுக்கொண்டாள். ரொம்ப நன்றிங்கய்யா. பொன்னம்மாளின் நேர்மையான குணத்தை கிராம மக்கள் அனைவரும் பொன்னம்மாளை வெகுவாக பாராட்டினார்கள். ராஜு, தாத்தாவுக்கு ரொம்ப தாகமா இருக்கு. இந்த பாட்டில்ல தண்ணி பிடிச்சு தரியா? தாத்தா, நான் விளையாட போறேன். தாத்தாவுக்கு ரொம்ப தாகமா இருக்கு. இந்த பாட்டில்ல தண்ணி பிடிச்சு தருவியா? குடுங்க தாத்தா, நான் போய் பிடிச்சிட்டு வரேன். தாத்தா, இந்தாங்க தண்ணி பாட்டில். ரொம்ப நன்றி ராமு. டேய் ராமு, நான் இந்த ஆனுவல் லீவ்ல பழங்கால நாணயங்கள்லாம் சேர்க்க போறேன்டா. உனக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தா அவங்க கிட்ட இருக்கான்னு கேட்டு பாருடா. தாத்தா, உங்ககிட்ட பழங்கால நாணயங்கள் இருக்கா? ஓ, என்கிட்ட நிறைய இருக்கு. ராமு, உனக்கு வேணுமா? தாத்தா, எனக்கு இல்ல, என்னோட நண்பனுக்கு வேணும். சரிப்பா, நாளைக்கு கொண்டு வரேன். தாத்தா, இவன் தான் என்னோட நண்பன் ராஜு. இவனுக்காக தான் பழங்கால நாணயங்களை உங்ககிட்ட கேட்டேன். தாத்தாவை பார்த்த ராஜு அதிர்ச்சி அடைந்தான். ராஜு, இந்தாப்பா நாணயங்கள், வாங்கிக்க. தாத்தா, எனக்கு எந்த நாணயங்களும் வேண்டாம். ராமு, ஒரு நாள் தாத்தா என்கிட்ட ரொம்ப தாகமா இருக்கு, தண்ணி கொஞ்சம் பிடிச்சு கொடுன்னு கேட்டாரு. வயசான தாத்தாவுக்கு தண்ணி பிடிச்சு கொடுக்காம விளையாட போறேன்னு சொல்லிட்டு ஓடியே போயிட்டேன். ஆனா அதே தாத்தா கிட்ட நாணயங்கள் வாங்குறது எனக்கு சரியா படல. ராஜு, நீ விளையாட்டு பையன். நான் அதை அப்பவே மறந்துட்டேன். தாத்தா, என்ன மன்னிச்சிடுங்க. நானும் சின்ன வயசுல உன்ன மாதிரிதான் விளையாட்டு பையனா இருந்தேன். இந்தா நாணயங்களை வாங்கிக்க. ரொம்ப நன்றி தாத்தா.